இந்த 3 ஸ்டெப்பையும் நீங்க முடிச்சாலே துள்ளி வரும் உள்ளங்களில் அடுத்த லைன் தோன்றும் எங்கும். அதுக்கு இதெல்லாம் உங்ககிட்ட டெவலப் ஆயிட்டே இருக்கு அப்படின்னா கள்ளமின்றி உள்ளங்கள் வானிங்கும். இந்த 5 முக்கியமான விஷயங்களை நீங்க ஒரு பாட்டை சூஸ் பண்ணி பாடும்போது உங்களுக்கு பாடுறதுல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கு, நீங்க ஓரளவுக்கு நல்லா பாடுவீங்க, இன்னும் நிறைய சிங்கிங் டெக்னிக்ஸ் அண்ட் சிங்கிங் எக்ஸசைஸ் எல்லாம் கத்துக்கிட்டு இன்னும் நல்ல ஒரு சிங்கர் ஆகணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? அப்ப நான் சொல்ல போற இந்த 5 விஷயங்களும் உங்ககிட்ட இருந்தா நீங்க கண்டிப்பா சூப்பர் சிங்கர் தான். உங்களுக்கு எந்த சாங்கோட நோட்ஸை ஃப்ரேசஸா பிரிச்சு முறையா பாட கத்துக்கணும் அப்படிங்கறத பத்தி கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. சிங்கிங் பத்தி நிறைய நீங்க தெரிஞ்சுக்கணும், உங்களோட வாய்ஸ் ரேஞ்சஸ் எல்லாம் இம்ப்ரூவ் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைச்சா என்னோட சேனலுக்கு இதுதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே தெரியுற என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. சூப்பர் சிங்கர் அப்படின்னா இந்த டிவி ஷோஸ்ல வரக்கூடிய சூப்பர் சிங்கர் மட்டும்தான் அப்படிங்கிறது கிடையாது. நம்மளோட சிங்கிங்ல நாம பண்ணக்கூடிய ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டுமே நாம அந்த சூப்பர் சிங்கிங்கை நோக்கி எடுத்து வைக்கக்கூடிய ஒரு படிதான். அதாவது நம்மளோட சிங்கிங்கையும் நம்மளோட வாய்ஸையும் நாம எந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிட்டு ஒன்னா நாம டெவலப் பண்ணிக்கிறோமோ அதுவே நம்மளோட பெரிய ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் தான். டிவி ஷோஸ்ல அதுல வரக்கூடிய சிங்கர்ஸ் பாடுறது அவங்க அந்த ஸ்டேஜ்ல பாடும்போது நாம அதை பார்த்து நாம ரசிக்கிறோம். ஆனா அவங்க அந்த ஸ்டேஜ்ல பாடுறதுக்கு அவங்க அதுக்கு பின்னாடி எந்த அளவுக்கு எஃபர்ட் போட்டிருப்பாங்க, அவங்களும் எடுத்த உடனேயே அந்த பாட்டை நல்ல ஸ்டேஜ்ல பாடுற மாதிரியே அதே மாதிரி பாடியிருக்க முடியாது. அவங்க நிறைய தடவை அந்த பாட்டை கேட்டு பிராக்டிஸ் பண்ணி அதுல இருக்க டீட்டெயில்ஸ் எல்லாம் நல்லா புரிஞ்சுக்கிட்டு ஒரு எஃபர்ட் போட்டு தான் அதை லேர்ன் பண்ணி அதுக்கப்புறமா தான் அங்க வந்து நமக்கு ப்ரெசென்ட் பண்றாங்க. அதனால எந்த ஒரு விஷயத்தையுமே நாம ஒரு நம்பிக்கையோட கிவ் அப் பண்ணாம நிறைய லேர்ன் பண்ணி ஒன்னா அதுல கத்துக்கிட்டு எந்த அளவுக்கு நம்மளால இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியுமோ அதை செஞ்சு நாம அந்த பாட்டை நல்லா ப்ரெசென்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு நம்மளோட சிங்கிங்கை இம்ப்ரூவ் பண்ணிக்கணும். ஏன் நான் அப்படி சொல்றேன் அப்படின்னா, இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த 5 விஷயங்கள்ல ஃபர்ஸ்ட் விஷயமே நீங்க ஃபர்ஸ்ட் உங்களை நம்பி பாடணும். அதாவது ட்ரஸ்ட் யுவர் செல்ஃப். ஒரு பாட்டை சரியா பாடணும்னா அதோட ஸ்ருதியில பாடணும், அதோட தாளம் மாறாம அந்த டெம்போ மிஸ் ஆகாம நம்ம பாடினாதான் அது கரெக்டா பாட முடியும். இது அடிப்படை விஷயம். இது இல்லாம இந்த 5 விஷயங்களையும் நாம ஃபாலோ பண்ணணும். ஒரு பாட்டோட டீடைல்ஸ் கத்துக்கிறதுக்கு அதோட ஒரிஜினல் ஸ்ருதியிலேயே நாம கத்துக்காம அதை கொஞ்சம் நம்ம கம்ஃபர்டபுள் ஸ்ருதிக்கு இறக்கி வச்சு நாம அந்த டீடைல்ஸ் எல்லாம் நல்லா கவனிச்சு கத்துக்கிட்டு அதுக்கப்புறமா கூட அந்த ஒரிஜினல் ஸ்ருதி வச்சு நம்ம பாடலாம். நான் ஏற்கனவே சங்கதி எப்படி பாடுறது அப்படின்ற வீடியோல சொன்ன மாதிரி அந்த பாட்டோட பிளேபேக் ஸ்பீடு அதை வந்து நாம கொஞ்சம் குறைச்சு வச்சு அதை பொறுமையா ஸ்லோவா கேட்டு அந்த டீடைல்ஸ் எல்லாம் நாம இயர் ட்ரெயின் பண்ணிக்கலாம். துள்ளி வரும் உள்ளங்களில் தூது சொல்ல தென்றல் வந்து, துள்ளி வரும் உள்ளங்களில் தூது வந்து தென்றல் சொல்ல, தோன்றும் இங்கும் இன்பத்தின் ஆனந்த தாளங்களே, வெள்ளி மழை கோலங்களை அள்ளிக்கொண்ட மேகங்களை காணும் நெஞ்சில் பொங்கட்டும் சொந்தத்தின் பாவங்களே, கள்ளமின்றி உள்ளங்கள் துள்ளி எழ கட்டிக்கொண்ட எண்ணங்கள் மெல்ல விட, ராகங்கள் பாட தாளங்கள் போட, வானிங்கும் போகாதோ ஆனந்தராகம் கேக்கும் காலம். இந்த ஆனந்தராகம் பாட்டோட இயர் ட்ரைனிங் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம். நீங்க நல்லா பாடுறதுக்கு உங்களுக்கு உதவி செய்ய போற இந்த 2வது விஷயம் என்ன அப்படின்னா இயர் ட்ரைனிங். இயர் ட்ரைனிங் அண்ட் நம்ம பிரைன் ட்ரைனிங். இந்த இயர் ட்ரைனிங்க்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு நம்மளால நல்லா பாட முடியும். அதுதான் நம்மளோட சூப்பர் பவரே. இப்ப இந்த பாட்டோட சரணம், ஃபர்ஸ்ட் சரணம் துள்ளி வரும் உள்ளங்களில், அதை வந்து எடுத்துக்கிட்டு அதுல என்னென்னலாம் டீடைல்ஸ் வருது அதை எப்படி நம்ம இயர் ட்ரைனிங் ஸ்லோவா பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். துள்ளி வரும் உள்ளங்களில், இந்த லைனுக்கு துள்ளி வரும் உள்ளங்களில்
அதுக்கு அதாவது கரிசா கரிசா பாசா சா அது அதோட ஸ்வரம். அடுத்த லைனும் சேம் ஸ்வரம் தான். தூது வந்து தென்றல் சொல்ல அந்த லைனும் அது. அடுத்த லைன் தோன்றும் எங்கும் அதுக்கு தோன்றும் பத பத நீ எங்கும் அதுக்கு எங்கும் அதுக்கு தனி தனி சரி. சோ இத சேர்த்து அப்படி கண்டினியூஸா அதை பிளே பண்ணும் போதோ இல்ல பாடும் போதோ நமக்கு அது ஸ்வரம் வந்து ஒன்னோட ஒண்ணு லிங்க் ஆகி கரெக்டா அது வந்து அந்த லைன்ல நமக்கு கேட்கும். அப்படி அடுத்த லைன் இன்பத்தின் ஆனந்த ராகங்களே. அதாவது கரிசா இன்பத்தின் ஆனந்த ரிசானி சானிதபா ராகங்களே. அதான் அதோட ஸ்வரம் அண்ட் லிரிக். அத அப்படி பாடணும். அந்த மாதிரி ஒரு ஒரு பாட்டையும் ஒரு ஒரு லெசனையும் நாம திருப்பி திருப்பி கேட்கும் போது நமக்கு அந்த ஹார்மனி பழகும். அதாவது அந்த ஒரு டியூன் வந்து நமக்கு மைண்ட்ல ரெஜிஸ்டர் ஆகும். அப்படி நீங்க உங்களோட இயரை ட்ரைன் பண்ண பண்ண நீங்க பாடும்போதும் சரி மத்தவங்க பாடும்போதும் சரி ஒரு லைனை உங்களால கண்டுபிடிக்க முடியும். அந்த ஸ்ருதியில பாடுறதோட அந்த ஒரு ஃபீலை உங்களால கண்டுபிடிக்க முடியும். அந்த பாட்டு அப்படின்னா ஒரு ஒரு அந்த லைன்லயே அந்த பாட்டு டிராவல் ஆகிறத உங்களால ஃபீல் பண்ண முடியும். இதெல்லாம் உங்ககிட்ட டெவலப் ஆகிக்கிட்டே இருக்கு அப்படின்னா கண்டிப்பா நீங்க உங்களோட சூப்பர் சிங்கிங்கை நோக்கி தான் பயணப்பட்டுட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது அர்த்தம். அடுத்து 3வது விஷயம் என்ன அப்படின்னா இது ரொம்ப முக்கியமான விஷயம். அதாவது இப்போ ஒரு பாட்டையோ ஒரு லெசனையோ நாம பாடும்போது வெறும் அந்த நோட்ஸை மட்டுமே நம்ம பாடாம அது கூட சேர்ந்து அந்த ஒரு மொழியோட அந்த ஒரு ஃபீலோட அந்த ஒரு எமோஷனோட நாம அந்த பாட்டை பாடணும். அப்பதான் அதுக்கான அந்த சோல்ஃபுல் ஃபீலிங் வந்து நமக்கு கிடைக்கும். அந்த பாட்டு ஒரு சந்தோஷமான பாட்டு இல்ல ஒரு சேடான சாங் அப்படின்னா அந்த ஒரு ஃபீல் நமக்கும் டிராவல் ஆகணும். அப்படி டிராவல் ஆனாதான் அந்த பாட்டையும் அந்த வரிகளையும் நாம கரெக்டா பாட முடியும். கேட்கிறவங்களுக்கும் அப்பதான் அது வந்து நல்லா இருக்கும். இல்லைன்னா வெறும் நோட்ஸ் பாடுற மாதிரி அந்த மாதிரி தான் இருக்கும். இப்ப இந்த 3வது ஸ்டெப்பை நாம எப்படி கரெக்டா ஃபாலோ பண்றது அப்படின்னா அதாவது நாம ஒரு பாட்டை நிறைய தடவை கேட்டு நம்மளோட இயர் ட்ரைன் பண்ணி நம்ம நிறைய ப்ராக்டிஸ் பண்ணி அதை பாடும்போது அதை நீங்க ரெக்கார்ட் பண்ணி அதை நீங்க கண்ணை மூடிக்கிட்டு அந்த சாங் அதாவது நீங்க பாடின பாட்டை நீங்களே கேளுங்க. அப்ப உங்களுக்கு அந்த சாங்கோட ஃபீல் அதுல தெரியுதா இல்ல வெறும் நோட்ஸ் மாதிரி தான் இருக்கா, வெறும் 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 ஒரு பாட்டு மாதிரி இருக்கா, இல்ல அந்த எமோஷனோட நீங்க அந்த பாட்டை டெலிவர் பண்றீங்களா அப்படிங்கிறத நீங்க அதை பாருங்க. அதை பார்த்தா உங்களுக்கே ஓகே இன்னும் கொஞ்சம் அதுல இது ஆட் பண்ணனா நல்லா இருக்கும்ல, இந்த இடத்துல இந்த மாதிரி பாடினா சரியா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தோணும். கண்டிப்பா அதை நீங்க இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் தான் நம்மளோட சிங்கிங்ல நாம இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே வரக்கூடிய ஒரு விஷயங்கள். எடுத்த உடனே நாம அப்படியே சரியா கரெக்டா அப்படியே பாடிடணும் அப்படின்னு நினைக்க தேவையில்லை. நம்ம கொஞ்சம் கொஞ்சமா ஒரு ஒரு விஷயங்களா அதுல இன்ட்ரடியூஸ் பண்ணி ஃபைனலா நம்ம பாடும்போது நல்ல ஒரு கான்ஃபிடென்ட்டா ஒரு பாட்டை நம்ம பாடக்கூடிய அளவுக்கு டெவலப் ஆயிருக்கணும். இந்த 3 ஸ்டெப்பையும் நீங்க முடிச்சாலே ஒரு பாதி கிணறு தாண்டின மாதிரி. இப்ப இந்த பாட்டை இன்னும் அழகா பாடுறதுக்கு இந்த 4வது விஷயத்தையும் நீங்க கரெக்டா மெயின்டைன் பண்ணிட்டீங்கன்னா உங்களால சரியா பாட முடியும். வானிங்கும் போகாதோ ஆனந்தராகம் கேக்கும் காலம். இப்ப இந்த ஆனந்தராகம் அந்த பாட்டுல இந்த வானெங்கும் போகாதோ ஆனந்தராகம் எடுக்கிற இடத்துல நல்ல பிரெத் மேனேஜ்மெண்ட் பண்ணாதான் நம்மளால அதை கரெக்டா எடுக்க முடியும். அதாவது பிரீத்திங் டெக்னிக். அந்த பாட்டுல எங்கெல்லாம் அவங்க பிரெத் எடுத்திருக்காங்க, எங்க வரைக்கும் எத்தனை லைன் அவங்க ஒரே பிரெத்ல பாடியிருக்காங்க, நம்மளால எப்படி அதை பாட முடியுது அப்படிங்கிறத பார்க்கணும்.
அப்படி எந்த ஸ்ருதியில நாம அந்த பாட்ட பாடனா, நம்மளால நம்மளோட பிரெத்த கரெக்ட்டா கண்ட்ரோல் பண்ண முடியுது. அந்த வரிகள நம்மளால கரெக்ட்டா பாட முடியுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அப்படி நம்மளோட பிரீத்திங் கெப்பாசிட்டி அந்த பாட்டோட பொருத்தி பார்த்து நாம புரிஞ்சுகிட்டு பாடும்போது, நமக்கு நடுவுலயே பிரெத் கண்ட்ரோல் இல்லாம ஸ்ருதி போறது, தாளம் போறது இதெல்லாம் வந்து நடக்காம நாம பார்த்துக்க முடியும். அதனால இந்த 4வது ஸ்டெப் பிரீத்திங் அப்படிங்கிறது பாட்டுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். இன்னும் சொல்லப்போனா, நம்மளோட பிரீத்திங்ல தான் நம்மளோட வார்த்தைகளே வருது. அந்த பாடுறது அப்படிங்கிறதே நாம ஏர இன்ஹேல் பண்ணி, எக்ஸ்ஹேல் பண்ணும்போது வார்த்தைகளா நம்ம வெளியில விடுறோம். அப்படிதான் நாம நெனச்சு அத பார்க்கணும். அத நீங்க புரிஞ்சுக்கிட்டாலே உங்களோட வாய்ஸ் எங்கேருந்து வருது, நீங்க எப்படி அந்த ஓப்பன் த்ரோட்டா பாடுங்க அப்படியெல்லாம் சொல்றாங்க இல்லையா? அதெல்லாம் என்ன ஏதுங்கிற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சுடும். இதுல 5வது முக்கியமான விஷயமும் இருக்கு. பாட்டோட லாங்குவேஜ். நீங்க எந்த பாட்ட எந்த மொழியில பாடுறீங்களோ, அந்த மொழியோட கரெக்ட்டான உச்சரிப்போட அந்த வார்த்தைகள நாம பயன்படுத்தணும். அப்படி பயன்படுத்தினா தான், அது நல்லா பொருந்தி அந்த ஒரு லைனுக்கும் நமக்கு அழகா கேட்கும். நீங்க நல்லா ஒரு பாட்ட கேட்டு இயர் ட்ரெய்னிங் பண்ணி, பிராக்டிஸ் பண்ணி, எமோஷன் ஆட் பண்ணி, நீங்க ஸ்ருதியில, தாளத்துல பாடுனா கூட, அந்த மொழியோட உச்சரிப்பு அப்படிங்கிறத நாம சரியா பயன்படுத்தலன்னா, அந்த வரிகள நம்ம கேட்கும்போது ஒரு மேலோட்டமா இருக்கிற மாரி இருக்கும். ஒரு அழுத்தம் திருத்தமான ஒரு ஃபீல் குடுக்காது, அந்த பாட்டுக்கு. எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டீங்கன்னா, இப்ப சரிகமபால திவினேஷ் அப்படின்ற குழந்தை பாடுறான். அவன் வந்து அந்த மொழிய உச்சரிக்கக்கூடிய ஒரு விதமே வந்து ரொம்பவும் அழகா இருக்கு கேட்க. அதுதான் வந்து அந்த பழைய பாடல்கள நாம திருப்பி வந்து நம்ம கேட்கும்போது நமக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அந்த மாரி தான் நெறைய குழந்தைகள் வந்து நல்லா உச்சரிப்போட அழகா பாடுறாங்க. ஸோ அந்த மாதிரி அதுவும் நமக்கு ரொம்பவே முக்கியமான விஷயம் தான். இந்த 5 முக்கியமான விஷயங்கள நீங்க ஒரு பாட்ட சூஸ் பண்ணி பாடும்போது, இதெல்லாம் நீங்க வச்சு நீங்க அந்த பாட்ட அனலைஸ் பண்ணி, அதுல இருக்க டீட்டெயில்ஸ், அதுல இருக்க நோட்ஸ ஃப்ரேசஸா பிரிச்சு, உங்க மைண்ட்ல கிராஃப் பண்ணி கரெக்ட்டா நீங்க பாடும்போது, உங்களோட சூப்பர் சிங்கிங்க்கான அ பாதை வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு நீங்க எடுத்துக்கலாம்.